அன்பின் பரலோக பிதாவே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? போன வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? போன வெள்ளிக்கிழமை நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு? எல்லாம் தலைப்பில் என்ன கொடுத்துருந்தேன்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்க? எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, குளிக்க போயிருப்பீங்க, துணியாக டிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? ரட்சிப்பு வந்தோன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அவன் எல்லார் வீடும் இன்றைக்கு ரட்சிப்போம். கண்டிப்பாக வந்திருக்கோம். நீங்கள் வந்து அது சரியாக கவனிக்கலை. இனிமேல் பாருங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு நான் இப்போ இந்த மெசேஜ் நான் கொடுக்க போகும்போது என்ன சொல்ல போகிறேன்? நான் கடவுள் வந்து நம்ம ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ஆசீர்வதிப்பார்? ஏசாயா 61:9 வந்து பின்பதின்னு கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லோரும் கேளுங்க. எல்லோரும் இந்த பார்க்குறவங்க எல்லாரும் சின்ன ஜெபத்தை கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவும் இடத்துல வருவார்கள் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையில் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. அடியை கேட்குற ஆண்டவரே. அவர் என்ன சொல்ல போகிறீங்களோ உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரே. நாங்கள் மண்ணான மனுஷங்க ஆண்டவரே. அப்பா, யாராருக்கு என்னென்ன தேவையோ அவங்க என் மூலமாக நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ஆண்டவர் பேச போகிறீங்க. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என்னை மறைச்சி நீங்கள் வெளிப்பட போகிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்னென்ன சொல்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் அவர் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, நீர் எங்கள் கூடவே நீங்கள் வாசம் பண்ணுறதுக்காக நன்றி சொல்லுவாங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவர். யாராருக்கு என்னென்ன தேவை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷங்களை எங்களை ஆசீர்வதிக்க கடந்த வருஷங்களை கண்மணி போல காப்பாற்ற தேவாதி தேவனே, 2024 வந்திருக்கோம் ஆண்டு. புதிய ஆண்டுக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சிருக்கோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல எங்களை வழிநடத்தி கொண்டு போங்க அப்பா. எங்கள் கூட எவ்வளோ பேர் எங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க கர்த்தாவே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடுத்த தலைப்பே ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. இதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், ஏசாயா 61:9 பின்பகுதி, அவர்கள் பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி என்று அறிந்து கொள்வார்கள். அப்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3:33 பின்பகுதியில் என்ன இருக்கு? நீதிமானுடைய வாஸ்திரங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நீதிமான்கள் யார்? யார்? நம்ம கூட இருக்கலாம், நானாக நீங்கள் யாரெல்லாம் இருக்கலாம். அந்த நீதிமான் கடவுள் நீதிமான்களாக இருக்கணும். எசேக்கியேல் 18:9 வந்து, என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பான் அவனே நீதிமான். யார் நீதிமான் இப்போ தெரிஞ்சு போச்சா? கடவுள் கட்டளை என்ன? என் கட்டளைகளை நடந்து என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பான் அவனே நீதிமான். என்ன கட்டளை? 10 கட்டளை தான் கட்டளை. அது எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 10 கட்டளை அது கட்டளை. உபாகம் வந்து 5 வந்து 6-21, யாத்திராகம் 20 வந்து 2-17. இதில் உள்ள கட்டளை தான் 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். 10 கட்டளை கை கொள்கிறவன் பாக்கியவான், அவனே நீதிமான். அப்போ 10 எல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரியும். என்னன்னா இப்போ அது வந்து 10 கட்டளை வந்து எல்லாமே படித்து பாருங்கள். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசேயோட 10 கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வழி நடந்து அதை வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் தான் நீதிமான்கள். நான் நடந்தால் அது பண்ணாலும் நான் நீதிமான், நீங்கள் நீதிமான். இப்போ வந்து யோவான் வந்து 6-6 வந்து 9-13 வரை படிங்க. 5 அப்போ 2 மீன்களை ஆசீர்வதிச்சாரு. இந்த கதை தெரியாதான்னு கேட்குறீங்க. ஏன் அந்த படியை அவர் சேர்த்து வந்த வார்கோதுமை என்ன ஆயிடுச்சு? வார்கோதுமை அப்போங்கிற 5 அவர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய. அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. 6 வந்து யோவான் 6:9 வந்து, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசருக்கு கொடுத்தார். சீசர்கள் பந்தியில் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்கள் வேண்டியப்பட்டு கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிரப்பினார்கள். எத்தனை கூடை நிரப்பினாங்க? 12 கூடை நிரப்பிட்டாங்களாம். இப்போ என்ன இருக்குது? அந்த விட அவர் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்களை 5 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூடை நிரப்பிட்டாங்க. இந்த மலைப்பிரசனத்துக்கு வந்தவங்க வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க? 5000 புருஷர்கள்னு சொன்னாங்க. புருஷர்கள் 5000 பேர்னா அப்போ மனைவிகள் நிறைய பேர் தான். அவங்க அவ்வளோ பேர் எந்த கூட்டத்துக்கு போனாலும்
ஆண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, பெண்கள் தான் ஜாஸ்தியாக வருவாங்க. பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. வயசானவங்க வந்திருப்பாங்க. நம்ம ஒரு இமேஜின் பண்ணி இப்போ வயசானவங்க வந்துருப்பான்னு வச்சுக்குவோம். எல்லாரும் சாப்பிடாமல் இருக்காங்க. ஆண்டு வந்து ஆசிரிச்சு கொடுத்துட்டாரு. அந்த 5 அப்போ 2 மீனும் அந்த பையன், சின்ன பையன், அவன் ஒருத்தன் அவன் தான் கொண்டு வந்திருப்பானா? எவ்வளோ பேர் கொண்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ வந்து புளி சாதம், தயிர் சாதம், கட்டு சாதம் சொல்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற பசங்க வந்து என்ன இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் யார் கொடுக்க மனசு வரல. கொடுக்க மனசு வராதனால யார் கொடுத்தாங்களோ அந்த பையன் நம்ம இன்ன வரைக்கும் பேசுகிறோம். சின்ன பையன், இந்த பையன் பெரிய ஐயாவில் செஞ்சுட்டு போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. கொடுத்ததுனால ஆசீர்வாதம், கொடுக்கல நம்ம கொடுக்கக்கூடாது, நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும். அந்த பையனை இன்ன வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இன்ன வரைக்கும் பைபிளில் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கோம். சின்ன பையன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் கொடுத்தாதான் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாரு. பிரசங்கி வந்து 5:4-5 வந்து நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாதே, அவர் மூடலில் பிரியப்படுகிறது இல்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் அப்படின்னு இருக்கு. அடுத்த வருஷம் 5 என்ன இருக்குது, 5:4 வந்து வேண்டுகோள் செய்யும் இருக்கு. நீ 5:5 வந்து நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளதை இருப்பதே நல்லதுன்றார் ஆண்டு. என்ன இருக்குது, என் பையனுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடச்சோடனே சீட்டு கிடச்சோடனே வந்து ஒரு ஸ்டெதஸ்கோப் வாங்கி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பூண்டிக்கோயில் நான் பார்க்கும்போது நாங்கள் ஆசிரியர் தானே நான் இருந்தேன். பூண்டிக்கோயில் வேலைகளும் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்தோன்னா அங்கே வந்து அங்கே சர்ச்சுக்கு பின்னாடி வந்து ஆண்டர் வந்து சிலுவை சுமந்து போனால் அந்த சிலுவை ஒரு சின்ன கிராஸ் கொஞ்சோண்டு எடுத்து பின்னாடி ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி அந்த பூண்டி கோயில் சர்ச்சுக்கு பின்னாடி வந்து ஒரு அது ஒரு சர்ச்சி மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் குடியின் மாதிரி இருக்கும். அங்கே வந்து திவ்ய நற்கனைன்னு சொல்லுவாங்க. நற்கனையில் வந்து ஆண்டோட சுமந்து போன சிலுவையோட ஒரு பீஸ் அங்கே இருக்கும். அங்கே எல்லாம் ஜோமெண்ட் வந்தாங்க. அப்போ நான் போய் என்ன நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே என் பையனுக்கு இங்கே வந்து சீட்டு என்ன கிடச்சிச்சின்னா நான் வந்து ஒரு ஸ்டெதஸ்கோப் உங்களுக்கு ஒரு சாதனம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தேன். நான் வேண்டிட்டு வந்துட்டேன். பையனுக்கு எப்படி சீட்டு கிடச்சிச்சு. நான் என்ன பண்ணினேன், வேண்டதை மறந்து போயிட்டேன். செய்யலாமா அந்த மாதிரி ஆண்டவர் பொருத்தனை பண்ணிவிட்டு நம்ம கிடைச்ச பிறகு மறந்துடலாமா? மறக்கக்கூடாது, யாருமே மறக்கக்கூடாது. நான் மறந்துட்டேன். ஒரு நாள் வந்து காது எனக்கு ஆண்டவர் கேட்குறாரு, மீன்ஸ் நேர்ந்து கொண்டு செஞ்சியான்னு கேட்டார். அப்போ என் பொண்ணை கேட்குறேன், என்னம்மா நான் என்ன நேர்ந்து கொண்டு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ என் பொண்ணு சொல்லுது, அம்மா நீங்கள் வந்து அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டெதஸ்கோப் வச்சு வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க. ஐயோ ஆமாம்மா நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு சென்னையில் நான் பார்க்குறேன், ஐயோ எந்த கடையில் போய் நம்ம செய்யலாம், எங்கே போய் செய்யலாம், யார் செய்ய, எப்படி நமக்கு ஆர்டர் பண்ணதுன்னு தெரியல. அப்புறம் டீலருக்கு ஓகேஜியில் போய் அவங்க கிறிஸ்டின் தானே, அதனால் அவங்கக்கிட்ட சொன்ன பிறகு அவங்க வந்து அப்படியே வரைஞ்சாங்க, படத்தை வரைஞ்சாங்க. அது ஸ்டெதஸ்கோப் மாதிரி வரைஞ்சி அவங்க எடுத்துகிட்டு மேலே சொல்லி 8 கிராமுக்கு அது மேலே தான் இருக்கு, குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்து இன்னைக்கு கொண்டு போய் நான் வச்சுட்டேன். நாங்கள் போய் நான் 2006 கொண்டு போய் நான் வச்சுட்டேன். நான் வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டால் அது கண்டிப்பாக செஞ்சுருங்க. அவர் வந்து செஞ்சு நம்ம அந்த நன்மையை வாங்கிக்கிட்டு செய்யாமல் இருந்தால் ஆர்டர் பிடிக்காத விஷயம் அதுதான். அதுக்கு நீ அது கேட்காம இருந்துக்கலாம், கேட்காம கொடுக்கலாம். நமக்கு வேண்டிக்கிட்டு ஆர்டர் இதை செய்யலாம், அதை செய்யலாம், உங்களுக்கு இதை செய்யலாம், அதை செய்யணும் சொல்லிட்டு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் சில பேர் இருக்கிறாங்க, நமக்கு அற்புதம் செய்து விட்டால் உடனே என் மகனுக்கு போய் நான் போய் வச்சுட்டு உடனே கொண்டு போய் நான் வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் இப்போ என்ன அடுத்தது என்னென்னா பிரசங்கி வந்து அவரோட இன்னொரு முகம் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் ஆண்டோட இன்னொரு முகம் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நீடிய பொறுமை உள்ள தேவன், அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்ம போகும்போது அவர் இப்படி தான் இருப்பார். நமக்கு ஒரு குழந்தை பிறகுது, தாய்க்காரங்க தூக்கி கொஞ்சிறாங்க. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளை வந்து படிச்சு விட்டுட்டு செய்யாதம்மா அப்படி தூக்கி கொஞ்சிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. இதே பிள்ளை பெரிய தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் அப்படி தான். நம்ம வந்து இறக்க உள்ள தேவன் தான், அது எந்த மாற்றமே இல்லை. கிருபை உள்ள தேவன் தான், நீடிய பொறுமை உள்ள தேவன் தான், அது மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் இன்னொரு முகத்தை நீங்கள் யாருமே பார்த்ததில்லை. யாத்திராகமம் 34:14 வந்து ஒரு எரிச்சல் உள்ள தேவன், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளது என்பது. சகரியா 7:12 பின்பகுதியில் மகா கடும் கோபம், சாதா கோபம் கூட கிடையாது, மகா கடும் கோபம் சேனையில் கர்த்தர் உண்டாயிருக்கிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி, அது எரிச்சல் உள்ள தேவன். உபாகமம் 4:24 பயங்கரமான தேவனா. 7:21 நாகம்ல வந்து கர்த்தர் 1:2 வந்து கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். உக்கிர கோபமா, சாதா கோபம் கூட கிடையாதுங்க அவருக்கு, உக்கிர கோபமாக தான் அவர் இருப்பாராம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாதா கோபமாக தான் அவர் இருப்பாருன்னு. யார் சொன்ன சாதா கோபமான? உக்கிரமான கோபம் உடையவர். அப்புறம் வந்து
இப்பொழுது தெரிஞ்சது அவருடைய அன்பான தேவன் தெரிஞ்சு போச்சா? மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசுவோம், நாங்கள் கேட்க மாட்டோம். யாத்திரா 20:19 மோசே நோக்கி ஜனங்க என்ன சொல்றாங்க? நீர் எங்களோட பேசுவோம், நாங்கள் கேட்க மாட்டோம். தேவன் எங்களோட பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்படி என்றார். அவர்கள் எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் எப்படி இருந்திருக்கும்? சாதாரண அம்மா அப்பா அப்பா ஐயோ செய்யாதப்பா, தப்பு பண்ணாதப்பா, அப்படியே பேசியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? லாசரு எழுப்புறாரு. எப்படி எழுப்புறாரு? லாசருவே எழுச்சி வெளில வாழ்றாரு. லாசருவே எழுந்திரிச்சு அப்படியே சொல்லியிருப்பாரு. அவர் கம்பீரமான குரலுங்க. ராஜாதி ராஜன் அவரு, கர்த்தாதி கர்த்த, உலகமே அவருதுங்க. வானங்கள் சிங்காசனம், பூமி அவர் பார்த்து பூமி மேலே காலை வச்சிருக்காரு. ஜனங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நம்ம பூமி உரியும் போது அமெரிக்காவில் இருட்டாக இருக்க நைட்டாகவும் நமக்கு பகலாகுது, நமக்கு நைட்டாகவும் நமக்கு பகலாகுது. அப்போ அவர் எப்போ முடிச்சுட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி சர்வ வல்லமுள்ள தேவன்கிட்ட போய் நம்ம, அவர் இறக்கமுள்ள தேவன், பொறுமையாக இருப்பார். பொறுமையாக இருக்கு. எத்தனை நாள் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருப்பார்? பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார். அப்போ நம்மளே ஏமாற்றிக்கிறோம். அவர் பயங்கரமான தேவனுங்க. ஆரம்பத்தில் உண்மையான தேவன், இறக்கமுள்ள தேவன் தெரியும், அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் பயங்கரம், ரொம்ப கோபமான தேவன். ஒரு முகத்தை நீங்கள் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி லாசரை கூப்பிட்டு சொல்கிறார், அப்படி எழுப்பாரு. அப்படி எழுப்புறாரு. அப்போ லாசரே எழுந்துன்னு சொல்கிறார். நல்லா படித்து பாருங்கள். நம்ம பைபிள் படிக்கும்போது சாதாரணமாக படிச்சுட்டே போயிடுவோம். அப்படி கிடையாது. நல்லா ஊர்ந்து படிங்க. 1-2 வாட்டி படிங்க, 3வது வாட்டி படிங்க. அப்போ சொல்லுவார், லாசருவே எழுந்திரிச்சு வெளில வான்னு சத்தம் போட்டு ஒரு ரத்த சத்தம்ன்றார். காற்றையும் புயல் அடிக்கிறாரு. எப்படி அடக்கிறாரு? காற்று மெதுவாக அடங்க அப்படின்னு சொல்கிறாரு, அதட்டுவார். அப்போ அந்த காற்றும் புயலும் எவ்வளோ சத்தத்தில் போகணும்னு ஒரு சத்தத்தில் கடல் குதிச்சிட்டு வரும்போது அதுக்கு மேலே சத்தம் போட்டிருப்பாரு. அப்போ தான் அது அடங்கியிருக்கும். அது கீழே சத்தம் போட்டு அது போய் அடங்கியிருக்குமா? அடங்காது. காற்றையும் புயல் அடைக்கிற தேவன் சத்தம், அவர் சத்தம் அப்படி தான் வருது. அவர் சத்தம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பெண்மான்மை ஈடுபடி செய்யுது. அந்த மாதிரி யார் கடவுள் கேட்பாங்க, கடவுள் வந்து இந்த மாதிரி பேசுவாரா கொள்வாரு? ஏன் பேச மாட்டார்? சத்தமாக அவர் அதிகாரம் இப்போ கேட்குறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அப்படிதான் கேட்டார். ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற? அப்படியே கேட்டார். அவருடைய சத்தம் வல்லமே உள்ளதுங்க, பெண்மானே ஈடுதுல அவர் சத்தம். அதனால ஆண்டவர் வந்து இந்த மாதிரி தான் அவர் வந்து அவர் சத்தம் பயங்கரமாக இருக்கும். யாருமே வந்து மெதுவாக பேசுவாராம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. அப்புறம் மனுஷன் வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக ஆதாயப்படுத்தினா தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவங்க லாபம் என்ன? எல்லாமே அவன் இருக்கும், எல்லாமே அவன் வச்சுப்பான், எல்லாமே வச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு வேணும் இது வேணும் எல்லாமே 5-6 தலைமுறை சேர்த்து வச்சிடறானுங்க. எதுக்கு என்னத்தை கொண்டு போப்பாரு? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து 5-6 தலைமுறை சேர்த்து வச்சிருப்போம். நம்ம பாட்டு தலைமுறை சேர்த்து வச்சதில்ல, அவன் சேர்த்து வச்சிருப்பான். யாருக்கு சேர்த்து வைக்கிறான்? சரி, அதனால் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துங்க. நல்ல இந்த ஆத்மாலாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த ஆத்மாலாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றும் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு வந்து இது சேர்த்து வைக்கணும். உலக பிரகாரம் இருக்கும்போது எல்லாம் தேவை தான். நமக்கு நம்ம தேவை தான். அது தேவை. நீங்கள் கேளுங்க ஆண்டவரை தேவை பண்ணுறோம், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருங்க. எனக்கு செஞ்ச ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இப்போ வந்து நம்ம வந்து மரண தருவாயில் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா, இவங்க ஒரு பாடகி இருக்காங்க. நாங்கள் பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து அவங்க பேர் லதா மகேஷ்வர். அவங்க என்னன்னா ரொம்ப மேரேஜ் அவங்களுக்கு ஆகலை, நிறைய முடியும் அவங்களுக்கு. பாட்டு பாடுவாங்க, ஒவ்வொரு ஊராக போயிட்டு வருவாங்க, ஒவ்வொரு இடமா போய் எல்லாம் பெரிய ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வருவாங்க. எங்கே போனாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க. ஊர்பட்ட நகை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க இறக்கும்போது ஆஸ்பத்திரி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருந்துச்சு, என் தலையில் அவ்வளோ முடி இருந்துச்சு. ஒரு நாள் 7 பேர் என் தலையை சீவி விடுவாங்க, அவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாங்க. என் உலகத்துக்கு அத்தனை ஃப்ளைட்டு நான் போயிட்டு வருவேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கி நான் சாப்பிட்டு வருவேன் நான். இப்போ என்ன நிறைய என்கிட்ட இருக்க அவ்வளோ துணி. என்னோட ரூமில் வந்து பீரோ ஃபுல்லாக ஒரே துணி, அவ்வளோ துணி வச்சுருக்கேன், அவ்வளோ மிதியடி செருப்பெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் நான். எல்லாமே எனக்கு இருக்குது. கடைசியில் வந்து எனக்கு ஒன்றுமே கை கொடுக்கல. இப்போ வந்து நல்லா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ சந்தனக்கட்டில் தான் பெட்டெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் இருக்கிறம்போது எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, நான் சின்ன கவுன் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு போகும்போது என்னை வந்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகிறாங்க. காலையில் எனக்கு ஒன்றுமே கிடையாது, சாப்பிட கிடையாது. ஒரே ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. மத்தியானத்துக்கு 2 மாத்திரை கொடுத்து கொஞ்சோண்டு சாப்பாடு, அது கூட இறங்க மாட்டேங்குது எனக்கு. நைட்டில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி கொடுத்துட்டு வேறு எதோ கொஞ்சோண்டு கொடுக்குறேன், அது கூட எனக்கு இறங்குறது கிடையாது. இதெல்லாம் வச்சு நான் யார் என்ன அவ்வளோ எனக்கு கார்லாம் என்கிட்ட அவ்வளோ தன கார் வச்சுருக்கேன். கார் வச்சு எனக்கு என்னென்ன கார் தெரியுதுன்னா அதெல்லாம் முதல் எனக்கு தான் அவங்க கொடுத்துருவாங்க. எனக்கு எல்லா ஊருக்கும் நான் போனேன். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா வந்து
அலெக்சாண்டர் சாகும்போது என்ன சொல்கிறாரு, அவர் போகும்போது என்னை வந்து இறந்தோன்னே என்னோட கையை வந்து வெளியில் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஏன்னு கேட்கும்போது நான் வந்து குளோபா ஏன் என்ன ஆனிச்சு, நான் இப்போ என்னோடய கை வெளியில் இருக்கணும், நான் சம்பாதிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன அப்படி கேட்கும்போது நான் ஒன்றுமே கொண்டு போகிறேன், தாய் நிர்வாணியாக போயிட போகிறேன், அதான் என் கையை வெளியில் விட்டுருங்க, நான் சம்பாதிச்சது வந்து நான் எதுவும் கொண்டு போகலை, அது பூமிக்கே கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி 3 இது சொல்கிறாரு. இன்னொன்று என்னன்னா வந்து என்னுடைய வந்து நான் உடம்பு சரியில்லாம படுத்து இறந்துட போகிறேன், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், இருந்தாலும் ஒரு என்னை வந்து நான் இறந்து போயிட்டாலும் அவர் நான் மண்ணுக்கு தான் போக போகிறேன், அதனால் அவர் கடவுள் வந்து டாக்டரை விட என்னை காப்பாற்ற முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக இருந்துட்டு போகணும், அந்த மாதிரி ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இந்த 3 உணர்த்திடுங்க, டாக்டராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, நான் எதாவது சம்பாதிச்சு உலகத்தில் வருது அது ஆனால் உலகத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வந்து அதிகாலையில் வந்து ஆண்டவர் தேட சொல்கிறாங்க. அதிகாலை வருஷம் நம்ம வந்து ஒரு புதிய வருஷம் வந்திருக்கோம், நம்ம புதிய நாளுக்கு நம்ம வந்துட்டோம், வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் ஒரு இது பண்ணிக்கணும், ஒரு பொருத்தனை பண்ணிக்கணும், போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க கெடுதல் நான் தொழில் போயிருந்தா அது எதையும் சேர்த்து வச்சுக்கணும். அதிகாலை நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிகாலை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஆசீர்வாதமே தண்ணிங்க. அதிகாலை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படியே வானத்தில் வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே எப்படி ஆண்டு இஸ்ரேல் மக்களுக்கு மண்ணாக குடிஞ்சாரோ அது மாதிரி நம்ம மேலே வந்து அப்படியே தண்ணியாக கொட்டு, எப்படி கொட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம மேலே மழை துளி படும் பாருங்க, அது மாதிரி சில்லுன்னு பட்டும் நம்ம மேலே அதெல்லாமே உணரலாம், சில்லுன்னு பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம டக்கு தண்ணியாக கூட நம்ம பார்ப்போம், ஆனால் அதுதாங்க ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அப்படியே மழை அப்படியே திருச்சி விட்டு போவாங்க. தூதர்களாம் நம்ம கூட வந்து நம்ம கூட ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. இந்துக்கள்லாம் காலையில் இருந்துச்சு அவங்க என்ன பண்ண பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. முஸ்லீம்லாம் தொழுவுறாங்க. ஏன் நம்ம ஆண்டை தேடக்கூடாது, ஆண்டவரே அதிகாலையில் எழும்பி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஒரே மலைக்கு போயிட்டாரு. மோசே 10 கட்டளவங்க சீனா மேலே காத்திருந்தாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், தாவீது ஜெபம் பண்ணார், தானியேல் ஜெபம் பண்ணாரு. அப்போ ஜோஷுவா திறப்பில் நின்னாரு. இவங்களாம் அதிகாலை ஜெபம் பண்ணது. ஏன் நம்ம ஆண்டை தேடக்கூடாதா, ஆண்டவர் தேடி பாருங்க. ஆண்டவரே இந்த நாளை காக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளை நாங்கள் பார்க்குறமே நன்றி ஆண்டவரே. நல்லது அதை கேளுங்க. நீங்கள் பாட்டுங்க எந்திரிச்சு போகாதீங்க, நல்லா கேளுங்க. நீங்கள் பாட்டு கிச்சனுக்கு போகிறீங்களே போகாதீங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த வசனம்லாம் கேளுங்க சிஸ்டர். நம்ம நாளைங்களுக்கு அந்த வசனம் மாதிரி கிடைக்கல, நாங்களாம் சின்ன பிள்ளைகளும் கிடைக்கல, இப்போ தான் எனக்குலாம் வந்து கிடைக்கிது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் சொல்லிங்க ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் நீ கேளுங்க. ஆண்டவரே எனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, அந்த புது வருஷத்தில் நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டு என்னை தேடு அதிகாலையில் என்னை தேடு. அந்த நல்லா தூங்குறவங்களுக்கு தூங்காதவங்களுக்கு வந்து ஒருத்த வந்து ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டான், ஒருத்தர் தோற்று போயிட்டான். ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்தவன் அவன் ரொம்ப நேரம் வந்து ப்ளே கிரவுண்டில் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். சும்மா ஓடாதவன் வந்து ஃபஸ்ட்டு வர முடியுமா, முடியாது. அதனால் ஒருத்தர் நல்லா படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரான். ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தான், நல்லா படிச்சிருப்பான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சிருப்பான், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். படிக்காத வர முடியுமா, வர முடியாது. அதனால அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணனவங்களுக்கு ஜெபம் பண்ணவங்க ஆண்டு வேறு பிடிச்சு காட்டுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையே தனியாக இருக்குங்க. எனக்கு செஞ்சாலும் உங்களுக்கு செய்ய மாட்டாரா, கண்டிப்பாக செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணி அதிகாலை தூங்கி என்ன தூக்கத்துக்கு என் முதல் கொடுக்குறீங்க, இவன் தூங்கினா நல்லா இருக்குன்னு ஏமா சொல்லுவான். இவன் அதிகாலை எழுந்திரிச்சான், அவன் வேலை நீங்கள் அதே நினச்சி பார்த்து நிறைய வேலை செய்யலாம் சிஸ்டர். நைட்டெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு நல்ல டிவி பார்த்துக்கிட்டு ஒரே சீரியல் பார்த்துக்கிட்டு, சீரியல் வந்து என்ன எதுக்கு சீரியல், வயசானவங்க சீரியல் அவங்க தூக்கம் வரது சீரியல் பார்த்துருவாங்க. நம்மளை மாதிரி நம்ம ஏசப்பா பிள்ளைங்களாம் சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. எதுக்கு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, தேவையில்லாமல் சீரியல் பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி மனசு வந்துடும். இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுறது, சீரியல் தான் உலகம் நினச்சிக்கிட்டு மாமியாரை மதிக்கிறது இல்லை, சண்டை போடுதுங்க, இதுதான் உலகம். ஆனால் அப்படிலாம் கிடையாது, அது காசு கொடுத்து நடிக்கிறாங்க. பெரியவர்களை மதிக்கணும், 10 கட்டளை படிக்க சொல்லுவாங்க, 10 கட்டளை படிச்சு ஒவ்வொரு நேரம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை ஒவ்வொரு நாள் வசனத்தை படித்து ஒப்பிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வசனம் படிக்கணும், இந்த மாதிரி வசனம் படிக்கணும், வசனத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா சீரியலை பார்த்துக்கிட்டு இது இருக்குது அது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு சீரியல் வேறு வாழ்க்கை வேறு. இந்த சீரியல் தான் உலகம். இப்போ இருக்க பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்குதுப்பா, அந்த மாதிரி இருக்காதீங்க. பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்களாம் சொல்லிக் கொடுத்தா தான் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க ஆசைப்படணும்ல. சரி, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இவ்வளோ நேரம் ஜெபத்தை கேட்டதுக்காக, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டதுக்காக உமக்கு வந்து ஆண்டவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த ஜெபத்தை வந்து நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீ சொல்ல வசனம்னா எப்படி ஆண்டவர் நமக்கு வந்து எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார் நான் சொல்லிட்டேன். நான் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 10 கட்டளைலாம் படிங்க, எது செய்யணும் ஆண்டோட கேளுங்க, ஆண்டோட குரலை கேளுங்க. கண்டிப்பாக நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் சும்மா நானே தான் சொன்னேன், யாரும் சொன்னாங்க சும்மா கதை விட்றாங்க பாரு, எப்படி ரீலாக விட்றாங்க பாரு, நான் சொன்ன ஆள் தான்.
அதுக்கப்புறம் ஆண்டோட குரல் கேட்கும் போது ஐயோ இப்படி தான் இருக்குமோ, ஐயோ இந்த சிஸ்டர் நம்ம தப்பு தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு நினச்சேன். நான் உங்களுக்கு நான் நினைப்பேன், நல்லா நினைப்பேன், ஏதாச்சும் சும்மா கதைலாம் விட்றாங்க, பயங்கரமாக விட்றாங்கன்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டு உங்களோட பேச சொல்லுவீங்க. ஐயோ சிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்கல்ல அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணணும், பசுத்த நம்ம கூடவே இருப்பாருங்க. ஒரு புக்கு எனக்கு கூட ஒரு சமயம் காலையில் ஜெபம் பண்ணும்போது அப்படி யாரும் தள்ளி தொடர மாதிரி தான் இருக்குது. நான் தள்ளி விட்டு நான் தள்ளி விட்டுருவேன். அப்புறம் பில்லிகிராம வந்து ஒரு புக்கில் போட்டிருக்காரு, காலையில் ஜெபம் பண்ணி பர்சன் பக்கத்துலேயே நிற்பாராம், அப்படியே தலையை தொடுவாராம். அந்த மாதிரி அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. நீங்களும் படித்து பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்கள். அவர் உங்கள் கூடவே வருவாருங்க, நம்ம கூட வந்துகிட்டே இருப்பாருங்க. ஆண்டவர் நம்ம கூடவே, ஆவியானவர் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருப்பார். இந்த அனுபவத்தை இந்த வருஷத்துல 2024 வருஷத்துல வந்து இவ்வளோ போனதுக்கு போகட்டும், விட்டுடுங்க. இனிமே வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய வேலை செய்யலாம்ப்பா, நிறைய வேலை செய்யலாம். நல்லா காலையில் 8 மணி தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவசரமாக செஞ்சுட்டு வெந்தது பாதி வேகாத பாதி பிள்ளைங்களை அடித்து கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இதெல்லாம் தேவையா? சீக்கிரம் முடிச்சு பிள்ளைங்களை காலையில் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு எழுப்பிட்டு நீங்கள் தூங்காதீங்க, பிள்ளைங்களோட உட்காந்து நீங்கள் ஜெபம் பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுங்க. அப்புறம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அவசரமாக சிக்னல் நின்றுட்டு அப்படியே ஓடி குறுக்க பூந்துக்கிட்டு அப்படிலாம் போகாதீங்க. சீக்கிரம் பிள்ளைங்க அனுப்புங்க, நைட் சீக்கிரம் படுக்க வைங்க. பிள்ளைங்க தினமும் வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன தத்துக்க போகிறீங்க? பிள்ளைங்க சொத்து சேர்க்காதீங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. இது நம்மளை உயர்த்துங்க. பைபிளை சின்ன பிள்ளை தூக்க வச்சுன்னா பைபிளை பின்னாடி அதுவும் உயிர் தூக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஜெபத்தை இந்த செய்தியை கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த வாரம் உங்களை பார்ப்பேன். நான் வந்தோடனே கேட்பேன், அடுத்த வாரம் என்ன கேட்டீங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன கேட்டீங்க, என்ன சொன்னீங்க, செய்தி நான் என்ன சொன்னேன்னு கேட்பேன். நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுறக்கூடாது. டக்குன்னு என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கப்பிடிச்சிடும். முதல் வந்து என்ன சொன்னேன், இன்றைக்கு இது எப்படி வச்சுட்டு வந்து போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் என்ன சொன்னேன், கடவுளை எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் என்கிட்ட. நீங்கள் சும்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சரி நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சரி என்ன ஜெபம் பண்ணலாமா? சரி கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த செய்தியை கேட்டதுக்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கி பேச சொன்னது ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்குங்க. எதை பற்றி டெவலப்படாதீங்க. உங்கள் தேவையிலாம் அவர் சொல்லிவிடுங்க. என்னென்ன தேவையோன்னு நீங்கள் கேட்காதது நிறைய செய்வார். உங்களுக்கு கொஞ்சம் தான்ப்பா கேட்பீங்க, அவர் நிறைய செய்ய ஆண்டவர். எல்லாமே அவர் இருக்கு. அவர் என்ன உங்கள்கிட்ட கேட்க போகிறாரு? அவர்கிட்ட வந்து அதனால் எல்லாத்தையும் நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ள அவங்க அதை வேலை செய்தப்பா ஒரு என்ன சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு உறுப்பும் என்னென்ன வேலை தெரியும், என்னென்ன வேலை. ஒரு பள்ளிக்கு 20,000 வச்ச இது 30 பள்ளி 20 போட்டு பெட்டி பாருங்க, ஆவரேஜுக்கு 40,000 மேலே வந்துடும். அதனால் ஒவ்வொரு அவயங்களும் ஒருத்தங்க இந்த பிளாட்டில் இருக்க டயாலிசிஸ் பண்ண போகிறாங்க, 10,000 சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் கடவுள் நம்ம எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு. நம்ம ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, இது லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, எல்லாம் அது அவயங்க அது வேலை செஞ்சுக்கிட்டு. என்றைக்கே ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிச்சா, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னிச்சா அது சொல்லாதீங்க. ஏன்னா கடவுள் படிச்சு அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகணுன்னே நான் வச்சு நம்மளை அழகாக நேர்த்தி அந்த பிள்ளைக்கு எது வேணும் அது அந்த நல்லா வச்சு நம்மளை வந்து எவ்வளோ அழகுமே நம்மளை ஆண்டு உருவாக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாமே தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. தாயின் கர்ப்பத்தில் உருவாமே தெரிஞ்சு என்ன பேர் பரவத பேர் நமக்கு பூலத்தில் தான் வைப்பாங்க. நம்ம வந்து நம்ம இஷ்டத்தில் வச்சது கிடையாது. எது அங்கே நிர்ணயிக்குது அதுதான் பரவது எது நிர்ணயிக்குது அதுதான் பூலத்தில் வைப்பாங்க. இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கட்ட ஒவ்வொருவரையும் எங்கள் ஆசீர்வதிக்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடங்கள் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதம் அளவிடாமல் ஆசீர்வதிங்கப்பா. யாராவது என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவையெல்லாம் செஞ்சீங்கப்பா. பிள்ளைகள் திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவரே. திருமண காரியத்தை ஏற்ற துணி அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஐயோ பிள்ளைக்கு வயதாகி கொண்டே போகுது, இந்த வருஷமாவது திருமணம் ஆகாதான்னு ஒரு சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர். கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கு ஏற்ற துணி ஆண்டு அழைத்து வருவார். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க சிஸ்டர். கத்த சொல்லுங்க ஆஷா மாரிக்கா பாபா. பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைகள் இந்த வருஷம் 10th 12th எழுத போகிறாங்களே, எப்படி மார்க் வாங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவர். இதே காய்ச்சி கொடுங்க, உடல் நலத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே தாறுமாறாக போயிடக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும், அந்த ஞானத்தை கொடுங்க. எந்த கொஸ்டின் அதை சொல்லித்தாங்கப்பா. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே வெறுமையாக போயிடக்கூடாது கர்த்தாவே, விருதாகவே போயிடக்கூடாது ஆண்டவரே. நீர் காணுகின்றவர் ஆண்டவர். சிஸ்டர் வீட்டுக்காக ஜெபம் பண்ண அந்த வீட்டுக்கு ஆண்டு கட்டி கொடுப்பேன்னு என்று சொல்கிறேன். அந்த வீடு ஆண்டு பாதியிலே நிற்கிது ஆண்டவரே. அப்பா அந்த சிஸ்டர் கண்ணீரோடு இருக்கிற, ஐயோ இந்த வீடுக்கு பாதியோடு நிற்கிறது, எப்படி நான்
நான் கட்டுவேன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஷாமா ரீகா பாரி பாபா, அந்த வீட்டை நான் கட்டி கொடுப்பேன் என்று கத்த சொல்கிறார். எதை கொடுத்து கவலைப்படாதீங்க என்று கத்த சொல்கிறார். கவலையே எனக்கு பிடிக்காது என்று கத்த சொல்கிறார். ஷாமா ரீகா பாபா, நீ எதை பற்றி கவலைப்படாதீங்க, முந்தி நினைக்காதீங்க, பூரா சிந்திக்காதீங்க, ஏதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று கத்த சொல்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் எது எது நினைக்கிறோம் அதான் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஷாமா ரீகா பாரி பாபா, ரீகா பாபா, ரீகா பாபா, ரீமாக்கா ஒரு குடியார ஆவி ஆண்டவர் பையன் ஒரு ஆளை காட்டுறாரு. ஒரு குடியார சின்ன பையனை ஆண்டவர் காட்டுறாரு. குடிச்சு வெறிச்சு தண்ணி அப்படியே நிற்கிறான், ரோட்டில் நிற்கிறான். ஆண்டவர் காட்டுறாரு, ஷாபா ரீகா பாபா, ஆண்டவரே இந்த குடி ஆவியை நான் விரட்டி விட்டுங்க ஆண்டவர், இந்த குடியார ஆவி ஆண்டவரே அவனை விட்டு விலகட்டுங்க தாவே. ரீமாக்கா ரீஷா பாபா ரீகா பாபா, ஆண்டவரே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. யாராவது என்னென்ன தேவையோடு வந்தாங்களோ அந்த தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே நான் வந்தவர் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா அவர் ஜபத்தை கேளுங்க ஆண்டவர். அவர் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். அவர் தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவர். எவ்வளோ பேர் தண்ணியில் போய் எல்லா பொருளுமே தண்ணியில் இழந்துட்டாங்க ஆண்டவரே. அவருக்கு மறுபடியும் அந்த இடத்தெல்லாம் பூர்த்தி செய்யுங்க ஆண்டவர். எந்தெந்த ஆண்டவரே பீரோவில் எவ்வளோ துணியெல்லாம் போயிடுச்சு, அந்த பீரோலாம் வெறுமனையாக இருக்கணும், ஒரு தண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம். மீண்டுமாக எல்லாரும் நல்லபடியாக திரும்பவும் வந்துடணும் ஆண்டவரே. எல்லாரும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் வெளியில் வந்துடணும் ஆண்டவரே. நீர் காண்கின்ற ஒரு விசாரிக்கிற ஒரு போதுமானவர் ஆண்டவர். இந்த வருஷத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறத நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். கடந்த காலங்கள்லாம் கண்மணியை போல காப்பாற்று தேவாதி தேவனே. வருங்காலமும் இந்த கரத்தில் படிச்சுட்டப்ப நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.